தாவேக கூட்டத்திற்கு எதிராக வழக்கு அவசர விசாரணையாக இன்று மாலை 4:30 மணிக்கு விசாரணை செய்யப்படவிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக இன்று மாலை 4:30 மணிக்கு விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த வழக்கு அவசர வழக்காக மாலை 4:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. இது குறித்தான முழு விவரம் உங்களிடம். வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கரூர் கூட்ட நெரிசல்ல காயமடைந்த செந்தில் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு என்பதை தொடுத்திருக்கிறார். நீதிபதி என் செந்தில்குமார் அவசர வழக்காக விசாரிக்க இன்று மாலை அந்த வழக்கை விசாரிக்க அனுமதி என்பது கொடுத்திருக்கிறார். தவிக கூட்டத்திற்கு முறையான பாதுகாப்பு இல்லாமல் அனுமதி வழங்கப்பட்டது என கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி செந்தில்குமார் உயர்நீதிமன்றத்தில் மாலை 4:30 மணி அளவுல இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நாளை மதியம் 2:15 மணிக்கு கரூரில் தவிக பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற உயிரிழப்பு தொடர்பான வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இன்று மாலை 4:30 மணி அளவுல இது தொடர்பான வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல்ல காயமடைந்த செந்தில் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நீதிபதி என் செந்தில்குமார் அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரிக்க அனுமதி என்பது அளித்திருக்கிறார். அந்த வகையில் இன்று மாலை 4:30 மணி அளவுல நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4:30 மணி அளவுல இந்த வழக்கு விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.